மாதிரி போங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட்னா நம்ம கொஞ்சம் ஜாலி தான் நண்பர்கள். அப்படியே சாட்டர்டே சண்டே எபிசோட் நம்ம கொஞ்சம் ஜாலியாக தான் பார்த்துட்டு இருப்போம். பட் அதெல்லாமே இதுக்கு முன்னாடி சீசன். இந்த சீசனை பொறுத்தவரைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோடா ஐயோ சாட்டர்டே இதுக்குப்பா வந்துச்சு, சண்டே ஏப்பா வந்துச்சு, எப்ப அந்த மண்டே எப்பப்பா வரும்னு சொல்லிட்டு நம்ம வெறுப்புகள் தான் வருது. ஏன்னா அந்த லெவலுக்கு இவர் போட்டு போர் அடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கான ஒரே ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அண்ணன் வருவாப்ல, நிப்பாப்ல, எழுப்பிடுவாப்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. அது முக்கியமா ரஞ்சித் பியூட்டிஃபுல்லா ஒரு கேம் ஆனீங்க இந்த மாதிரி மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடுவாப்ல. முக்கியமா சாச்சம்மா தேவி எழுப்பிட்டு, சாச்சம்மா தேவி நீங்க ஒரு ஓட்டம் ஓடுறீங்க பாருங்க அந்த கேம்ல, வேற லெவல்மா, வேற லெவல் வந்து 5 ஸ்டார் அப்படின்னு ஒரு மாதிரி பாராட்டுகளை மட்டும் பாராட்டிட்டு வீட்டுக்கு இருக்க பஞ்சாயத்து ஒரு அட்ரஸே பண்ண மாட்டார். நானும் ஒரு 6 வாரங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன். 6 வாரங்கள் இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த வாரம் கரெக்டா ஒரு அட்ரஸ் பண்ணலன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள வரப்போற வாரங்கள் பஞ்சாயத்து பெரிய லெவலில் வெடிக்கும் அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும். பட் இவர் காட்டுற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ கேட்கறான்னு தோணுது. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. வெளியே மழை அடிக்கிறனால எங்க அண்ணன் ரெயின் கோட்டோட உள்ள வந்திருக்காப்ல. சூப்பரா இருக்குண்ணே, சட்ட துணி வேற லெவலில் இருக்கு. அந்த ரெயின் கோட்டில் அப்படி இடி வந்துச்சு பாருங்க, அப்படி வேற லெவல், வேற லெவல். எங்க அண்ணன் வந்து எல்லாப்ப ஹார்ட் கொடுக்குறாப்ல, ஹார்ட் கொடுப்பாப்ல, அப்புறம் உள்ள போயிட்டு ஒன்னும் சொல்ல மாட்டாப்ல, அப்படியே கிளம்பி வந்துருவாப்ல. ஸோ அந்த ஹார்ட்டை காட்டிட்டு அண்ணன் ஒரு வாக்கியத்தை விடுறாப்ல. அதை பார்த்து எனக்கு அள்ளு விட்டுட்டு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள அந்த நடுகோட்டை எடுத்துலேருந்து ஒரு மாதிரி சண்டையா இருக்கு போங்க. நடுகோட்டை எடுத்தோம் வீட்டுக்குள்ள ஒரே புயல் அடிக்க அப்படிங்கிறாப்ல. அண்ணன் அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்க. ஆமா லைக் போட்டு பாருங்க. எனக்கு ஒன்றும் பெருசா அப்படி தெரியல. அந்த கோட்டை எடுத்ததுக்கான பஞ்சாயத்து மாதிரி தெரியல. டாஸ்க் அப்படி இருக்கு அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டாஸ்க் வச்சிருந்தா இந்த மாதிரி புயல் தான் அடிச்சிருக்கோம். இப்போ டாஸ்க் வச்சாலும் புயல் தான் அடிக்குது. புயல் வீட்டுக்குள்ள அடிக்குதோ இல்லை, வெளியே சூப்பரா அடிக்கணும், கரண்ட் தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ள புயல் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் அவங்களுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அந்த ஒரு ஆத்திரத்தெல்லாம் வெளியே கொட்டுறாங்க. இந்த டேம் உடைச்சிட்டு தண்ணி வர்ற மாதிரி பீச்சுக்கு நடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3-4 பேர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. நீங்க எல்லாரும் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குண்ணே. அந்த 3-4 பேர் யார் தெரியுமாண்ணே? அதுவும் ஆத்திரம்னு சொல்ல முடியாதுண்ணே. ஆத்திரம் சொல்லலாம், ஆத்திரம், பொறாமை, வன்மானம் அந்த மாதிரி எதனாலும் சொல்லலாம். முக்கியமா விஜய் விஷால், அருண் இந்த மாதிரி டிக்கெட் மட்டும் தான் அதை பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா ரயான், இந்த ஜாக்லின், சௌந்தர்யாலாம் ஒரு கேம் ஆடுறாங்க. இந்த கேம் நல்லா இல்ல, கேங்கா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா, அந்த கேங்க பக்கம் வெறுப்பா இருக்குப்பா அப்படின்னு மாதிரி இந்த வெறுப்புகளை காட்டுறதுக்காண்டி இந்த பொம்மை டாஸ்க்ல ஒன்று பண்ணிட்டாப்ல. முக்கியமா இந்த மூளை கலத்தி வச்சு நம்ம ராணுவ இருக்காப்ல, தலைவனுக்கு மூளை கிடையவே கிடையாது, சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்ல அப்படின்ற மாதிரி எவன் என்னத்தை சொல்றானோ அதை கரெக்டா கேட்காம அதையும் அறகுறையா கேட்டுட்டு அதை அறகுறையா போய் பண்ணிக்கிட்டு அந்த அறகுறை பிரச்சனை ஒரு அறகுறையான ஒரு பஞ்சாயத்து வந்தா அந்த அறகுறை என்ன பண்ணேன்னு தெரியாம இந்த அறகுறை என்ன பண்ணுதுன்னா போய் சாரி கேட்டு நான் தான் சாரி கேட்டுட்டேனே அப்படின்னு தப்பிக்க ட்ரை பண்ணுது. நீ இருக்கிற மிகப்பெரிய பப்பட் மாஸ்டர் முத்துக்குமரன் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வச்சு ஒரு கேம் ஆடுற தெரியுமா, இன்னசென்ட் காட்டிக்கிட்டு சூப்பரா இருக்குடா, சூப்பரா இருக்கு. அண்ணன் சொல்ற மாதிரி இந்த டேம் உடைச்சிட்டு தண்ணி வர்ற மாதிரி கொஞ்சம் வன்மங்கள் வெளியே வரதான் செஞ்சிருக்கு இந்த வாரம். அதெல்லாம் கண்டிப்பா அண்ணன் அட்ரஸ் பண்ணுவார், நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன். எதிர்பார்த்த சம்பவம் தான். அதுக்கப்புறம் அண்ணன் சொல்றேன்னா பொம்மையை கொடுத்து ஆட சொன்னா வீட்டை போர்க்களம் ஆக்கி வச்சிருக்காங்க, அது என்னன்னு பாத்துடலாமா அப்படின்னு சொல்றாப்ல. அதை சீனை சொல்லும் போது அங்க ஒரு சீன் காட்டணும் பாருங்க. அப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு ரைட்டு இன்னைக்கு ரயானுக்கு சங்கு கன்ஃபார்ம் அப்படின்னு. ஏன்னா ரயான் இங்க இருந்து ராணுவ அடிக்க போற மாதிரி உள்ள சீனை மட்டும் தான் கட் பண்ணி கரெக்டா ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ப்ரோமோல என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு ராணுவுக்கு சரியான வருவல் இருக்கு, ரயானுக்கு கடுமையான வருவல் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ராணுவ பெருசா வறுக்க மாட்டான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் எதுவுமே பண்ணல, அவன் ஒரு டம்மி பீஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் யாரோ ஒருத்தர் ஏற்றி விட்டுருக்காங்க, அவனுக்கு கொஞ்சம் பொறாம வேற, இந்த டிக்கெட்லாம் நல்லா சூப்பர் ஆடுறாங்களாப்பா கேமு, இவங்களை எப்படி லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு பொறாமையில் அப்படி ஒன்று பண்ணிட்டான். ஸோ அவனை இப்போ சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சேதனை போட்டு ரைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வரப்போற நாட்கள் அப்படியே டம்மி ஆயிடுவான். ஆல்ரெடி அவன் டம்மி தான் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஓட்டுகள் எங்க இருந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அவன் ஆல்ரெடி டம்மி தான். ஸோ அந்த டம்மி டிக்கெட்டை இந்த சாட்டர்டே சண்டே போட்டு சேதனை வறுத்துட்டாருன்னா வரப்போற வாரங்கள் அவன் இருந்து சத்தமே வராது. அதான் ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரயானை கூட்டு வச்சு பயங்கரமாக ரோஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது. ரயானுக்கு கண்டிப்பாக பயங்கரமான வருவல் இருக்குது. எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் அடிக்க போனது தப்பு, அவன் சோக் போடல. நீங்கள் நினைச்சாலும் சரி அவன் சோக் போடல அப்படிங்கிறது ஒன்னொரு எபிசோட்ல தெளிவாக காட்டிட்டாங்க. சோக் அப்படிங்கிறது எங்கள் அண்ணன் போட்டதான் சோக்குடா, எங்கள் அண்ணன் போட்டார்ல சுனிதாக்கு ஒரே புட்டி இரும்பு புட்டியாக பிடிச்சி லாக் பண்ணார்ல அதுதான் சோக். திரும்ப சொல்கிறேன், ஒருத்தருக்கு கழுத்தில் சோக் போட்டா அவன் அங்கெல்லாம் எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்க முடியாது. டப்புன்னு சோக் வந்து அவனோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னா சோக்கை தடுக்க ட்ரை பண்ணி பின்னாடி தான் போவான். ஓகேவா, அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோக்குனா என்னன்னே தெரியாம சில தற்கொலைகள் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் யார் முட்டு கொடுத்து அனுப்பிடுறான்னு நமக்கு தெரியும். அந்த ட்விட்டர்ல சில தற்கொலை கூட்டம் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்குது. அந்த கூட்டங்கள் தான் உட்காந்து முட்டு கொடுத்து அனுப்பிட்டு இருக்கு. சோக்கு சோக்கு சோக் ஜோக் பண்ணாங்க, டேய் ஜோக் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் இவன் அடிக்க போனது தப்பு. ஓகேவா, இவன் அடிக்க போனது மிகப்பெரிய தப்பு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா சேதனை அட்ரஸ் பண்ணி கண்டிப்பா கேட்பாரு. இதுல முக்கியமா ஜெஃப்ரிக்கான ரோஸ்ட் இருக்குமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா ஜெஃப்ரி ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பை இன்னொரு எபிசோட்ல
எபிசோட்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஓகேவா. ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு நெகட்டிவ் டப்புன்னு வந்துடும். அவனுக்கு பெருசா சப்போர்ட் கிடையாதுங்க. இப்போ ராணுவ மாதிரிலாம் பெரிய லெவலில் பெரிய ஒரு டீமை செட் பண்ணி சப்போர்ட்டோட உள்ள வந்திருந்தா அவன் பயப்பட மாட்டான். அவனுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டர்ஸ் ஒண்ணுமே கிடையாது. சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்டோ இல்ல சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸோ இல்ல சப்போர்ட் பண்ணி ஒரு ட்விட்டோ எதுவுமே அவனை பார்த்தது இல்லை. ஏதாவது பார்த்துருக்கீங்க ஜெஃப்ரிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் பார்த்துட்டு நான் கிடையவே கிடையாது. ஜெஃப்ரிக்கு வர ஓட்டுகள் எல்லாமே ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும்தான். இந்த ஒன்னொரு எபிசோட உட்காந்து வீட்டுல பார்க்குற நம்ம தாய்மார்கள் மட்டும்தான் ஓட்டை போட்டு அவனை காப்பாத்துறாங்க. ஸோ அந்த வகையில் அவனுக்கு இந்த ஒரு கிளிப்பை காட்டிட்டாங்கன்னா அவனுக்கு நெகட்டிவ் டப்புன்னு வந்துடும். டப்புன்னு முடிச்சு விட்ருவாங்க. எப்படியே ஒரே நேரத்தில் காலி பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால மட்டுமே அவனுக்கு அந்த ஒன்னொரு எபிசோட்ல அந்த சீனை காட்டாம விட்டுருக்கான். பட் இருந்தாலும் அது தப்பு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சேதனை நாசுக்கா கூப்பிட்டு இப்படி ஒன்று பண்ணியிருக்காப்பா, இது தப்புப்பா, இந்த மாதிரி பண்ணாதான் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, இந்த மாதிரி அடுத்த தடவை பண்ணனா அது ரொம்ப தப்புன்னு சொல்லலாம். மேபி நம்ம ஜெஃப்ரிக்கும் எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கேம் இஸ் கேம்னு கவனிச்சா விட்டுருவாங்க. பட் கேம் இஸ் கேம்னு கவனிக்காம இல்ல இதை ஒரு ஃபோர்ஸபிளா பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லோ கார்டு கொடுக்கற வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு எல்லோ கார்டு கொடுத்தீங்கன்னா எங்க அண்ணன் ஓட்ட சட்ட சத்தியாகம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க. அவர் ஏன்னா வீட்டுக்கு போக போறாரு. வீட்டுக்கு போகும்போது ஒரு கார்டோட வாங்கிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்னத்தரா கிழிச்சன்னு யாரும் கேட்ட கூடாதுல. அப்படி யாரா கேட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள போய் ஒரு எல்லோ கார்டு வாங்கினேன்னு காட்டுறதுக்காச்சும் எங்க அண்ணனுக்கு இருக்கும். ஸோ அவருக்கும் கொடுக்கணும். ஏன் ப்ரோ அவருக்குன்னு கேட்டீங்கன்னா அவருமே ஜாக்லின் ஒரு குத்துனாரு. அதெல்லாம் தெரிஞ்சுதான் குத்துனாரு. ஸோ அந்த வகையில் அவருக்கும் அதை கொடுத்து அனுப்பினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. பட் இவர் என்ன விஷயத்தை அட்ரஸ் பண்ண போறாங்க, என்ன மாதிரி பண்ண போறான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஷூட்டே ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவனை சும்மாவே நார்மலாக ஸ்டார்ட் பண்ணாலே சாட்டர்டே எபிசோட டக்குன்னு முடிக்கிறதுக்காண்டி எல்லாரும் எழுப்பிட்டு டக்குன்னு பேசி உட்கார வச்சிடணும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஷூட்டை வேற லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எபிசோட வேற விட வேண்டியிருக்கு 9 மணிக்குள்ள. ஸோ அந்த மேபி எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி எல்லாரும் எழுப்பிட்டு கேட்டு நார்மலாக இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சா யாரும் ஒன்று அடிச்சாங்களாப்பா இவங்களும் அடிச்சாங்களாப்பா இந்த மாதிரி அடிக்காதீங்கன்னு சொல்லி இப்படி முடிச்சுருவாரு எனக்கு தோணுது. சாட்டர்டே எபிசோட் வீட்டுக்கு என்ன கண்டென்ட் இருந்தாலுமே அந்த கண்டென்ட் பேச முடியாம டக்குன்னு சிம்பிளா முடிச்சிருவாங்க. எனக்கு ஒரு பயம் இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இந்த இடத்துல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அது சோக் கிடையாது ஓகேவா. அது சோக் கிடையாது, வாய்ப்புகளே கிடையாது. ரயான் வந்து ராணுவுக்கு சோக்லாம் பண்ணவே இல்லை. அவன் ஒரு கையில பொம்மை வச்சிருந்தான், ஒரு கையை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தான். அதுவும் கழுத்துல ஹோல்ட் பண்ணல, இங்கே தான் ஹோல்ட் பண்ணியிருந்தான். அது ஒரு நேரம் அவன் எழுப்ப ட்ரை பண்ண பிடிச்சி எழுப்பான். அது சோக் கிடையாது. சோக்குங்கிறது 2 கையை வச்சு லாக் பண்றதா சோக் ஓகேவா. ஸோ ஒரு கையை போட்டு ஒரு கை பொம்மை இப்படி அந்த பொம்மையை பிடிங்கிற கூட பொம்மையை லாக் தள்ளி வச்சிருந்திருப்பான். ஸோ அந்த விஷயத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அடிக்க போன தப்பு. ஸோ இந்த விஷயத்துல ஜெஃப்ரி ரயான் ராணோ இந்த 3 பேர்ல யார் கரெக்ட் இல்ல 3 பேர் தப்பா இல்ல 3 பேர் எவ்வளவு தப்பு அப்படிங்கறத உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இந்த சாட்டர்டே சம்பவத்தை ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி வேற சம்பவங்களை எடுத்து பேசி அறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கான ஹோப் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அப்படி ஒரு எல்லோ கார்டு மேட்டர் கொண்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரங்கள் இந்த வீடு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீசன் இந்த பிரதீப் மேட்டர்ல அந்த ரெட் கார்டு கொடுத்த போறதான் அந்த சீசன் வந்து ஒரு ஹைப்புக்கு போச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மேபி ஒரு 2 பேருக்கு ஒரு எல்லோ கார்டை கொடுத்து டப்புன்னு உட்கார வச்சாங்கன்னா வீட்டுக்குள்ள கொஞ்சம் கேம் ஆறும். வீட்டுக்குள்ள சில பேர் வந்து ஆட்டத்தை அதிகமாக்குவாங்க, ஆட்டத்தை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு அப்புறம் தான் முத்துக்குமரனுக்கான கேம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அதை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் என்னென்ன பண்ண போறான், யார்கிட்ட எப்படி பேச போறான், சார்கிட்ட என்ன கேட்க போறான் அப்படிங்கறதெல்லாம் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். முக்கியமா அந்த மாக்கிங் இருக்குல்ல, இப்படி சொல்லிட்டு பண்ணாரு நம்ம டப்பா, அந்த டப்பாவை அடிச்சு சேதனை போல தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு சம்பவம் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு கேட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு.